கோவை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள், இது தொடர்பான விவரங்களுடன் அங்கிருந்து நமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சுற்றுல முடிவுகள் தெரியவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? லாவண்யா, நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக கோவை மக்களவை தொகுதியும் இருக்கிறது. கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போன்று திமுக சார்பில் முன்னாள் மேயர் ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் களத்தில் இருக்கிறார்கள். அண்ணாமலை முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக இந்த தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையான ஏற்பாடுகள் அனைத்தும் கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே தற்பொழுது அரசு ஊழியர்கள் மற்றும் பூத் ஏஜென்ட்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது கல்லூரி வளாகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 வழிகளில் ஊழியர்கள் உள்ளே அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய முதல் கேட் வழியாகவும் 2வது கேட் வழியாக பூத் ஏஜென்ட்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் உள்ளே அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் ஸ்டேஷனரி பொருட்களை தவிர்த்து வேறு எதுவும் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் உள்ளிட்டோர் அனைவரும் முழுமையான சோதனைகளுக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 5:30 மணி முதலே தொடர்ச்சியாக அதிகாரிகளும் பூத் ஏஜென்ட்கள் உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மொத்தம் இந்த கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை 24 சுற்றுக்களாக வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. அது 24 சுற்றுக்களாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த முடிவுகள் இன்று மாலை ஒரு 4 மணி அல்லது 5 மணி அளவில் தான் முழுமையான முடிவுகள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக மொத்தம் 94 மேஜைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வரக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அனைத்து பூத் ஏஜென்ட் உள்ளிட்ட அனைவருமே முழுமையான பரிசோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகிறார்கள். செல்போன் உள்ளிட்டவை கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பூத் ஏஜென்ட்களை தனித்தனியாக அனுப்பக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை சரியாக 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது துவங்கி இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் இவிஎம் மிஷின்களில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகளானது துவங்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி அளவில் முதலில் இந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக மொத்தம் 9 மேஜைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 9 மேஜைகளில் இருந்து இந்த தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகளை காலை 8 மணிக்கு சரியாக அதிகாரிகள் துவங்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் 2500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த வளாகத்தில் மட்டுமே 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். இதை தவிர்த்து கோவை மாநகரினுடைய முக்கிய பகுதிகளில் 1500 போலீசார் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். எந்த விதமான சிறு அசம்பாவிதம் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு முனைப்பில் மொத்தம் 2500 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காலை முதலே நகரினுடைய முக்கிய பகுதிகள் அனைத்திலுமே காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த ஜிசிடி வளாகத்தை சுற்றி 100 மீட்டர் தூரத்திற்கு அனைத்து வழித்தடங்களும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 100 மீட்டர் தூரத்திற்கு வேறு எந்த விதமான தனியார் வாகனங்கள் உள்ளிட்டவை நிறுத்தப்படக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பூத் ஏஜென்ட்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சரியாக காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. லாவண்யா, குருசாமி, அடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும்